அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நிகழ்த்திய பன்முக கலை திருவிழா 17/9/2023 அன்று நடைபெற்றது. அந்த நிகழ்வில் தண்டோரா அப்படின்ற இந்த சமூக விழிப்புணர்வு கவிதை நூல் வெளியிடப்பட்டது. இதனை தொகுத்தவர் கவிஞர் சி. ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள், சுகாதார ஆய்வாளர் மற்றும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் செயலாளர், சென்னை. மேலும் இப்பெரும் நிகழ்வினை உருவாக்கிய வெண்பாரா பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள், நிறுவனர், உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம், சிகரம் அறக்கட்டளை, சென்னை. இவர்கள் முதல் வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள் இந்த தண்டோரா அப்படின்ற இந்த புத்தகத்திற்கு. அணிந்துரையினை தமிழ் மகன் ப. இளங்கோ ஐயா அவர்கள், நிறுவன தலைவர், சிகரம் அறக்கட்டளை, சிறப்பு தலைவர், உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தவர்கள் ராசி அழகப்பன், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், சிகரம் சதீஷ்குமார், எழுத்தாளர், ஆசிரியர், மரிய டக்ளஸ், தலைவர், உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். இப்படி இத்தனை பேரும் ஊக்குவித்து தண்டோரா என்ற நூலினை தொகுப்பாசிரியராக இருந்து சிறப்பித்து தந்தவர் கவிஞர் சி. ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள். இந்த புத்தகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மொத்தம் 20 கவிஞர்கள் இதில் இருக்கும். அந்த 20 கவிஞர்களில் ஒரு கவிஞராக நானும் இந்த புத்தகத்தில் கவிதை எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இந்த காலத்தில் மைக் செட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, அது இல்லாமல் எவ்வளவோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம இப்போலாம் இன்டர்நெட்லையோ ட்விட்டர்லையோ ஏதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா அது அப்படியே வைரலாகி எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்டோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பட்டை மாதிரி இருக்கும். அதை போட்டு அடிப்பாங்க. அடித்து அந்த அடி சத்தத்தில் எல்லாருமே ஒன்றா ஆர்கனைஸ் ஆவாங்க. எல்லோரும் என்னமோ சொல்ல வராங்கப்பா, போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெருவு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் செய்தி அப்படின்றத தம்பட்டம் அடித்து தண்டோரா போட்டு சொல்லிட்டு போவாங்க. சரியா? இதுதான் அந்த காலத்தில் உள்ள முறைகள். டெக்னாலஜி வைஸ் இந்த காலத்தில் நிறைய மாறிடுச்சு. இந்த தண்டோரா நூலில் அப்படி என்ன செய்திகள் சொல்கிறாங்க, அப்படி தண்டோரா அடித்து சொல்கிற அளவுக்கு இதில் என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கவிஞருக்கு 10 தலைப்புகள் கொடுப்பாங்க. அந்த 10 தலைப்புகளுக்குமே நம்ம 10 கவிதைகளை இந்த புத்தகத்தில் எழுதணும். சரிங்களா? இதுதான் விதிமுறை. சமூக விழிப்புணர்வு கவிதை தலைப்புகளாக இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் வரட்டும் மஞ்சப்பை, கண்தானம் செய்வோமா, புதைத்து ஒழிப்போம் போதை பழக்கத்தை, மூடிடலாம் முதியோர் இல்லங்களை, உயிர்காக்க இரத்த தானம், மரம் நடுவோம் வரம் பெறுவோம், மழைநீர் சேகரிப்பு, அகற்றிடுவோம் ஆணவ கொலைகளை, தலைவிதி மாற்றும் தலைக்கவசம், விடிந்த பொழுதும் விடியாத சமூக நீதியும் பெண்ணியமும் இன்றைய சமூகமும். இந்த தண்டோரா என்ற கவிதை நூலில் 20 கவிஞர்கள் இணைந்து 10 பக்கத்திற்கு அவர்களுடைய கவிதைகளை பங்கேற்று சமர்ப்பித்ததற்காக உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் மூலம் சமூக கவி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் சமூக கவி விருது சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் தண்டோரா என்ற இந்த சமூக விழிப்புணர்வு கவிதை நூலில் உள்ள என்னுடைய 10 கவிதைகளையும் அடுத்தடுத்த காணொளிகளாக நாம் நிச்சயம் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.